வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறணும் சொல்லி துடிக்கிறாங்க. இளைஞர்கள் சொல்றாங்க, நானும் பணக்காரன் ஆகணும், நானும் பெரிய தலைவராக வரணும், இல்லை நானும் கோடீஸ்வரன் ஆகணும் நினைக்கிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஒரு இளைஞன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு புத்தியும் சாமர்த்தியமும் வேண்டும். இப்படித்தான் 2 இளைஞர்கள் அதிகாலை போனாங்க. எல்லாரும் மீன் பிடிக்க போறாங்க. நாங்களும் மீன் பிடித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு தோணியை வைத்திருந்த ஒருவரிடம் போய், ஐயா எனக்கு ஒன்று வாடகை கொடுங்கள், நாங்கள் போய் மீன் பிடித்து வாழ்க்கையில் முன்னேறிவிடுவோம் என்று சொன்னார்கள். உடனே அவரும் சொன்னார், சரி, கடற்கரை ஓரத்திலே இருக்கின்ற தோணியை எடுத்து நீங்கள் மீன் பிடிக்க செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் 2 பேரும் போனார்கள். அந்த தோணியை எடுத்து கடலில் போட்டார்கள். போட்டுட்டு துடுப்பை எடுத்து அவர்கள் தண்ணியை தள்ளி தள்ளி பார்த்தார்கள். அந்த தோணி நகரவே இல்லை. நகரவே இல்லை என்று சொன்னா ஒருத்தன் ஓடி வந்து, ஐயா அது நான் போகவே மாட்டேங்குது உங்க தோணின்னு. உடனே இவரும் ஏறி பார்த்தாரு. ஏறி பார்த்த பிறகுதான் தெரியுது, அது கடற்கரையில கட்டி வச்சிருந்தாங்கல்ல, ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க தோணியை. அதாவது நைட்ல காத்துல இல்லைன்னா ஒரு தண்ணி அதிகமா வந்து அது இழுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறக்கா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயிற்றை அவுக்காமல் இந்த 2 பேரும் தண்ணியில விட்டு துடுப்பை போட்டிருக்காங்க. எப்படி அந்த தோணி நகரம்? நகரல்ல. அப்போ சில காரியங்களை செய்யச்சுமே கொஞ்சம் கவனமா, இது எதிலே கட்டப்பட்டிருக்கிறது, இந்த நிலை என்ன என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். அவசரமாக முன்னேற வேண்டும்னா அது கஷ்டம். இப்படித்தான் ஒரு நாள் மழை பெய்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு பாட்டியம்மா சத்தம் போட்டு சொல்லியிருக்காங்க. பேர குழந்தைகளை ஒருத்தர் குழந்தைய கூப்பிட்டு, ஏம்மா அங்க பித்தளை தவளை இருக்கு, மழை பெய்திருக்கு, மாடியில் இந்த தண்ணி அந்த குழாய் மூலம் கீழே விழுது, அந்த தவளையில நீங்க பிடிச்சி வைங்க, தவளையில ஒன்று அண்டாவில ஒன்று பிடிச்சி வைங்கன்னு சொன்னாங்க. உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு இந்த பிள்ளைகளும் தூக்கிட்டு ஓடிச்சு. மழையெல்லாம் முடிஞ்சு எட்டி பார்த்தா அங்க அண்டாவிலையும் தவளையிலையும் தண்ணியை காணோம். தண்ணி எப்படி இருக்கும்? அண்டாவை குழாயிலிருந்து வர தண்ணியில பிடிச்சா தானே நிற்கும், மலர்த்தி வச்சா தானே இருக்கும். இந்த பிள்ளைகள் அண்டாவை தானே கொண்டு வைக்க சொன்னாங்க சொல்லி அண்டாவை பூமியை பார்த்து கமத்தி வச்சுட்டாங்க. அப்ப தண்ணி எப்படி அதுக்குள்ள இருக்கும்? இருக்காது. ஏன்னா இது சிறு காரியம்தான், ஆனாலும் அதை கவனமா செய்யணும். பாட்டி நமக்கு தண்ணியை பிடிப்பதற்காகத்தான் இந்த தவளையை எடுத்துக்கொண்டு அங்க வைக்க சொல்லியிருக்காங்கிறது அது புரிஞ்சுக்கணும். அது புரியாம இருந்தா தண்ணி தவளை பூமியை பார்த்து இருந்தா தண்ணி எப்படி வரும்? இதுதான் வாழ்க்கை. சின்ன காரியம்தான். அந்த சின்ன காரியத்தையே நம்ம கவனமா செய்யணும். என்ன ஒரு நோக்கத்தோடு இந்த வேலையை சொல்றாங்க, எந்த நோக்கத்தோடு நாம் பயணம் பண்றோம், எந்த இடத்துல அந்த பொருள் இருந்து, இதெல்லாம் பார்த்து பார்த்து நாம் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது சிறு காரியம் தானே. குழாயிலிருந்து தண்ணி வரது அந்த குழந்தைகள் கமத்தி வச்சுட்டு நம்ம அப்படி வைப்போமா? இது ஒரு இன்சிடென்ட். இதே மாதிரி வாழ்க்கையில நீங்க பாத்தீங்களா, கார் எடுக்க போவீங்க. கார் டயருக்கு முன்னாடி 2 பெரிய கல்லை தூக்கி நீங்க தான் நைட்ல வச்சிருப்பீங்க. அவசரத்தில் அதை கவனிக்காம எடுப்பீங்க. அது எப்படி கார் போகும்? அது பாடி சத்தம் போட்டு கிடக்கும். அதன் பிறகு இறங்கி அந்த கல்லை எடுப்போம். நம்ம நேற்று நம்ம வச்ச கல்லையே நம்ம எடுக்காதனால நமக்கு சிரமமா இருக்கு. இது மாதிரி சில காரியங்களை மனதில் நிறுத்தி, இது இப்படித்தான் அது சரியாக செய்தால் வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கை என்பதே படிப்பினை தான். மற்றவர்களிடமிருந்தும் மற்றவர்கள் செயல்பாட்டிடமிருந்தும் எவ்வளவு தூரம் நாம் கவனித்து புரிந்து கொள்ளுகிறோமோ அதில் வாழ்க்கையை வெற்றி பெறலாம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்க்காத டிரைவிங்கா, நான் பார்க்காத காரா, நான் பார்க்காத சாலையாண்டி ஓட்டுனா சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை வந்துடும். எனவே அமைதியாகவும் நேர்மையாகவும் புத்திசாலித்தோடு நம்ம நடக்கின்ற நேரத்தில் தான் நிரந்தரமான வெற்றி நமக்கு கிடைக்கும். வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது பெரியதோ சின்னதோ அல்ல. சின்ன சின்ன வெற்றி தான் பெரிய வெற்றியை தரும். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு வெற்றியாக சேர்ந்து ஒரு சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி நம் கையில் தான் இருக்கிறது. அதற்கு அடிப்படை புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, எதையும் நிதானித்து செயல்படுவது. இதுதான் வாழ்க்கையில் வெற்றியை தரும். வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது, வெற்றி பொறுமையில் இருக்கிறது, வெற்றி சாதுரியத்தில் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.